நேசரே உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உன் தாசனின் பங்காகவே ஏற்றிடுமே என் வாழ்வின் ஒளியே. ஆராதனை என் அன்பை என்று நினைப்பு ஆராதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் நல்லவருமக்கே ஆராதனை. ஆவியிலும் உண்மையில் நிலைத்து ஆராதிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு போய் கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் சொல்லும் வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவிக்கும்படியாய் ஆண்டவராகிய தேவன் எரேமியாவுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே செப்பனிடப்படக்கூடாத உடைத்து போட்ட கலசத்தைப் போல எருசலேமும் யூதாவும் பேரழிவை கொண்டு வரும் நியாயத்தீர்ப்பில் அழிந்து போவார்கள் என்ற காரியத்தை அங்கு ஆண்டவர் தாமே இந்த உவமையின் மூலமாக அங்கே விளக்குகிறார். அங்கே இன்னமுடைய குமாரன் பள்ளத்தாக்கிலே இதோ ஜனங்கள் பிற தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க செய்யும் மோசமான ஒரு செயலை செய்து வந்தார்கள். ஆம், மூப்பர்களை கொண்டு செல்லும்படி எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்னவர் அங்கு வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களை நோக்கி, நான் செப்பனிடக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதுக்கு இடமில்லாமல் தோப்பியத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபாக்கினை அங்கு கடந்து வருகிறது. அங்கே இரத்த பலியை ஆண்டவர் கேட்கிறார். சிறு பிள்ளைகளை பலி கொடுக்கிறதான அந்த மோசமான காரியங்களுக்கு ஆண்டவர் அங்கே நியாயம் தீர்க்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணைக்காரனாகிய பஸ்கூர் எரேமியாவை அடித்து அங்கே காவல் அறையிலே போடுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எரேமியாவின் மூலமாக உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபிப் என்று அழைப்பார்கள். மாகூர் மீசாபிப் என்று சொன்னால் எந்த பக்கமும் ஒரு பயம், பீதி. அப்படித்தான் ஆண்டவர் அந்த பஸ்கூரை பார்த்து சொன்னார். அது அப்படியே நிகழ்ந்தது. அது அந்நியரின் படையெடுப்பின் போது அவர்கள் மிகுந்த பயத்துக்கு உள்ளாகும்படி ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் அங்கே கட்டளையிடுகிற தேவனாக இருந்தார். தேவனுடைய கோபாக்கினே அங்கே இருந்தது. பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ளத்தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தாமே எரேமியாவின் மூலமாக எச்சரிப்பு கொடுத்தார். தொடர்ந்து எரேமியாவுடைய அங்கலாய்ப்பை நாம் பார்க்க முடியும். அங்கே ஆழமான துக்கமும் கவலையும் ஒருபுறம் எரேமியாவுக்கு மிகுந்து கொண்டிருந்தது. அதே வேளையிலே கர்த்தரிடத்திலே நிலையான ஒரு விசுவாசம், நம்பிக்கையும் அங்கே மறுபுறம் எரேமியாவுக்கு இருந்தது. எரேமியாவுக்கு இருந்த விசுவாசம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்தியவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஆம், ஆண்டவரை துதித்து பாடும்படியாக எரேமியா அழைக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தரை பாடுங்கள்,
கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவனுடைய கைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறதான எரேமியாவை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் துன்பங்களும் துயரங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் எரேமியாவிடம் மிகுந்து காணப்பட்டபடியினாலே அவன் மனம் சலித்து சில காரியங்களை ஆண்டவரிடம் சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடியும். 21வது அதிகாரத்தில் எருசலேம் பிடிபட்ட போது யூதாவின் கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ஆண்டு கொண்டிருந்தார். அந்த பாபிலோன் வந்து யூதாவையும் எருசலேமையும் அழிவுக்குள்ளாக கடத்தி சென்றது. மனாசேயின் பாவமும் யூதா தேவனை மறுதலித்தனாலுமாய் அங்கே தேவ கோபாக்கினியை தன் மீது பெற்றுக்கொண்டது. ஆண்டவராகிய தேவன் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களை மீண்டுமாக ஆண்டவர் ரட்சித்து மீண்டுமாக இந்த பட்டணத்துக்கு கொண்டு வருவார் என்பதையும் அங்கே செய்தியாக எரேமியா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியும் வைக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய தேவன் வைத்தார். அவர்கள் ஒரு தேவனிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டிருந்தால் அவர்கள் தண்டனைக்கு தப்பியிருப்பார்கள், தேவ கோபாக்கினைக்கு தப்பியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் மரண வழியை தெரிந்து கொண்டார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கல்ல தீமைக்கே திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாபிலோன் ராஜா கையிலே இதை ஒப்பு கொடுப்பேன், அவன் அக்கினியால் சுட்டரிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவர் விட்டு விலகி போய் அவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிகொடுப்போம். உன்னதனான தேவன் நம்மின் மகிமையான காரியங்களை செய்வாராக. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் வருகைக்கு ஆயத்தமாகவும் உன்னதனான தேவன் தாமே தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.